ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தீபாவளியை முன்னிட்டு லெபனான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த லெபனான் பிரியாணி செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்தவர் திரு பூமிநாதன். அவர் எங்கள் குடும்ப உறவினரும் கூட. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது இந்த லெபனான் பிரியாணி சாப்பிட்டாராம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அரபு நாட்டில் வேலை செய்கிற உறவினர்கிட்ட ரெசிபி கேட்டு வாங்கி செஞ்சு பார்த்தேன். என் குடும்பத்தாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ரெசிபியை தான் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கும் திரு பூமிநாதனுக்கும் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெபனான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். கொரோனா இருக்கிறதுனால வீட்டுக்கு விருந்தினர் யாரும் வர முடியாது. அதனால் நான் பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்காக அதிகமாக செய்கிறேன். உங்களுக்கு குறைவான அளவில் செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க, நான் செஞ்சு போடுறேன். இறைச்சியில் உள்ள கொழுப்பு எடுக்கிறதுக்காக நான் 3 விசில் விட்டு அவிச்சிட்டு அது சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கொழுப்பு எடுத்து காலையில் சமைக்க போகிறேன். 2 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 மேஜைக்கரண்டி உப்பு போடுறேன். ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். இறைச்சி வேகும் போதே தண்ணி வரும், அதனால் அளவோடு பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இறைச்சி நல்லா வெந்திருக்குது. தண்ணியை வடிகட்டி சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொழுப்பு எடுக்க ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இறைச்சியும் தண்ணியும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்கிற இடத்துல வைக்க போகிறேன். காலையில் பார்ப்போம் தண்ணியில் எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு. ராத்திரி வச்ச இறைச்சியும் தண்ணியும் வெளில எடுத்திருக்கேன். கொழுப்பு நல்லா கெட்டியாக உறைஞ்சிருக்குது. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். கோம்ஸ் இதை நிறுத்து பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி பார்ப்போம். நிறுத்து பார்க்கும்போது எனக்கு 200 கிராம் கிட்ட வருது. நம்ம கொழுப்பை நீக்கிட்டு அவிச்சா கூட இவ்வளோ கொழுப்பு வந்திருக்கு. பிரியாணி செய்கிறதுக்கு 8 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதை சாதம் மாதிரி ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு வடிச்சிட்டு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு 1/2 மேஜைக்கரண்டி கிராம்பு, 1/2 மேஜைக்கரண்டி ஏலக்காய், ஒரு 5 அன்னாசிப்பூ, 3 பெரிய பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 5 பே லீஃப் எடுத்துருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு முக்கியமான தூள் நம்ம வீட்டிலே செஞ்ச மந்தி பிரியாணிக்குள்ள மசாலா தூள் ஒரு 5 மேஜைக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது செய்யக்கூடிய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். 4 மேஜைக்கரண்டி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி, 2.5 மேஜைக்கரண்டி மல்லித்தூள், 1 மேஜைக்கரண்டி மஞ்சத்தூள், 1/2 மேஜைக்கரண்டி சோம்புத்தூள், 1.5 மேஜைக்கரண்டி சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1.25 கப்பு தயிர் கட்டி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன். 3.5 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 400 கிராம் பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். 1 மேஜைக்கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்ற போகிறேன். அப்போ மற்றதை சமைக்கும் போது நம்ம பார்க்கலாம். 1 மேஜைக்கரண்டி அளவு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். எடுத்து வச்சா நெய்யை போட்டுக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருச்சு. நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துக்கிட்டு பார்ப்போம். நல்லா வெங்காயம் வெந்து செவந்து வருது. இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். ஐஸ் பெட்டில் உரைய வச்சிருந்தா மல்லி ஒரு கொத்து போடுறேன். அதே அளவுக்கு புதினாவும் போட்டுக்கிறேன். வதக்கிக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா குழைய விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வருது. மந்தி மசாலாவோட மற்ற எல்லா மசாலாவும் போட்டுக்கிறேன். மசாலாவை கிண்டி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சா தயிரை ஊற்றிக்கோங்க. பச்சை வடை போக கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வடை போக வதங்கிருச்சு. இறைச்சி கொழுப்பு நீக்கின தண்ணியை ஊற்றிக்கிறேன். உங்கள் ருசிக்கு தக்க உப்பு போட்டுக்கோங்க. 2 மேஜைக்கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றுறேன். உங்கள் தேவைக்கு பார்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அவிச்சி வச்சிருந்த இறைச்சியை போட்டுக்கிறேன். இறைச்சி நல்லா கிண்டி விடுங்க, வேகட்டும். அங்கிட்ட வேறு அடுப்பில் அரிசி வேக வைக்கிறத பார்க்கலாம். அரிசி வேக வைக்க அடுப்பில் தண்ணி போட்டிருக்கேன். முன்னாடி சொல்லலை, அரிசியோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு 1 மேஜைக்கரண்டி சோம்பு வச்சுருக்கேன். தண்ணி சூடு வருது. இப்போ எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு மசாலாலாம் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக தண்ணி கொதிக்குது. நல்லா கலரும் மாறி வந்திருக்கு. போட்ட பொருளெல்லாம் அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 மேஜைக்கரண்டி ஆலிவ் ஆயில், 1/2 மேஜைக்கரண்டி எலுமிச்சை சாறும் ஊற்றிக்கிறேன். தேவைக்கு உப்பும் ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கிறேன். ஐஸ் பெட்டில் உரைய வச்சிருந்தா மல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு ஒரு 3/4 பதம் வேக விடுங்க. 1 மேஜைக்கரண்டி சமையலுக்குள்ள பன்னீரும், 1 மேஜைக்கரண்டி பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபுட் கலரிங் ஆரஞ்சு கலர் 2 சிட்டிகை போடுறேன். கலந்து வச்சுக்கோங்க.
சாதம் முக்காப்பா தான் வெந்துருச்சு, அதை வடிச்சிட்டு பார்க்கலாம். பிரியாணிக்குள்ளே கிரேவி தயாராகிட்டு அடுப்பை அடைச்சிக்கிறேன். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் அலுமினியம் ஃபைலில் கீழே எண்ணெய் எதுவும் போடாமல் விரிசா போடுறேன். இதில் நம்ம பிரியாணியை லேயர் பண்ண போகிறோம். பிரியாணி லேயர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கிரேவி எடுத்து கீழே அடியில் வச்சுக்கிறேன். வடித்த சாதத்தை அந்த கிரேவி மேலே ஒரு லேயர் எடுத்து வைக்க போகிறேன். லேயர் பண்ண சாதத்தில் இறச்சி கிரேவியோடு சேர்த்து மேலே லேயர் வச்சுக்கிறேன். பொரிச்ச வெங்காயமும் புதினா மல்லியும் மேலே தூவிக்கிறேன். 2வது லேயருக்கும் நான் சாதத்தை போட்டுக்கிறேன். நான் வச்ச சாதத்துக்கும் இறச்சிக்கும் எனக்கு 3 லேயர் வந்துச்சு. நீங்களும் அதேமாரி செஞ்சுக்கோங்க. லேயர் வச்சதுக்கு அப்புறம் பன்னீர் கலந்த ஃபுட் கலரிங்கை மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கிறதுனால சாதம் கலராகவும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். அதோட பன்னீர் வாசமும் கலந்து நல்லாயிருக்கும். கடைசியாக பொரிச்ச வெங்காயமும் புதினா மல்லியும் தூவிக்கிறேன். விருப்பப்பட்டவங்க இதுக்கு மேலே நெய் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மேலே அலுமினியம் ஃபைல் வச்சு நல்லா மூடிக்கோங்க. தீ சின்னதாக வச்சு ஒரு 25 நிமிஷம் தம்மில் போடுங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். ஆவி பிறகு பிரியாணி வெந்துருச்சு. இப்போ அதை மூடி வச்சுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு அதே சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம போட்ட மசாலா கலவையும் அந்த பன்னீரும் அதோட வாசம் நம்மளை சாப்பிட தூண்டுது. நம்ம பிரியாணி செய்யும்போது இறைச்சியில் உள்ள கொழுப்பெல்லாம் நீக்கிட்டோம். நெய்யும் ஒரு அளவு தான் போட்டிருக்கோம், ரொம்ப போடலை. நம்ம போட்ட மசாலா கலவைகள், பன்னீர், மற்ற பொருள்லாம் போட்டதுனால இந்த பிரியாணியோட வாசம் திரு பூமி சொன்னது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு குழம்பு எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நண்பர் வந்திருக்காங்க. நான் அவசரமாக அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள பார்க்குறேன். நம்ம ஸ்டைலில் லெபனான் மட்டன் பிரியாணி தயாராகிட்டு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த பிரியாணியை செஞ்சு குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களோட பரிமாறி ஆனந்தமாய் தீபாவளியை கொண்டாடுவதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி செஞ்ச பானை அடியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல. ஏன்னா அலுமினியம் ஃபாயில் போட்டு செஞ்சுருக்கிறேன். நான் ஒரு 10 பார்சல் பண்ணி கொடுத்தேன். மீதி பிரியாணி இவ்வளோ இருக்குது. இப்போ பிரியாணியெல்லாம் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் அடியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி செஞ்ச பாத்திரத்தில் நான் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்குதே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது. அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்குது. இதே போல் தான் பிரியாணியும் நல்ல சுவையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.